செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாப்பாடு மாங்காய் சாம்பார், தயிர், அது கூட கீரை, சாட்டெண்ணெய் கீரைன்னு சொல்லி அது மாடியில் ஜாடியில் இருந்தது. நேற்று தண்ணி ஊற்ற போனேன் பாப்பா வீட்டுக்கு போய் பார்க்குறேன் 3-4 தொட்டிலையும் கீரை நல்லா தளிர் விட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பிடுங்கி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஈரத்தில் பிடுங்கி எடுத்துகிட்டு வீட்டில் பொரியல் செஞ்சேன். தேங்காய் பூ போட்டு அந்த கீரை கூட தயிர் தாளிப்பு வச்சுக்கிட்டேன். சாதம் வடிச்சிட்டேன். அப்புறம் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். பாப்பா அவங்களுக்கு சாம்பார் சாதம் தான் கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கு. சாம்பார் சாதம் கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸு வச்சு கொடுத்து விட்டுட்டோம் பிள்ளைங்களுக்கு. அடுத்தது இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சாம்பார் சாதம், தயிர், முட்டை வாங்கிட்டு வந்தது தம்பி. முட்டை வறுவல் பண்ணி வச்சுட்டு கீரை பொரியல் வச்சுட்டேன். இன்றைக்கு சமையல் அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் ஒரு 6-7 பேருக்கு சமையல் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு ரெடி பண்ணுறேன். முட்டை வறுவலோட இந்த கீரையோட இந்த தயிர் மாங்காய் சாம்பாரோட டேஸ்ட்டாக செம்மையாக சாப்பிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி இந்த வெயிலுக்கு கீரை கம்பல்சரி, தயிர் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. கீரை தயிர் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடுங்க. தண்ணி நிறையா குடிங்க. அடுத்தது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 2 பேத்தியும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி நேற்று வெங்காயம் போட்டு தோசை ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கி ராகி வீட்டில் சேமியா இருந்தது. தண்ணியில் ஊற வச்சு புட்டுக்காக அவியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதில் துருவி போட்டு தேங்காய், முந்திரி பருப்பு நெய்யில் பொரித்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி ஏலக்காவோட அந்த நாட்டு சர்க்கரை போட்டு இந்த புட்டு போட்டு பெசரி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி சத்தானது தான் இது. இப்போ அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு டென்னிஸ் கிளாஸ் போவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் இன்றைக்கி அதை ரெடி பண்ணிட்டேன். அதை உங்கள் கையில் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா என்ன சாப்பிட கொடுக்கலான்னா இந்த மாதிரி சத்தான பொருளாக வீட்டில் அம்மா இருப்பீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். முந்திரி பருப்பு, தேங்காய், நாட்டு சர்க்கரை வச்சு ஏலக்காவோட நம்ம இன்றைக்கி கொடுக்கலாம். புட்டு குண்டானில் வச்சு ஒரு அவியல் போட்டு அதை இறக்கிடுறேன் ஒரு 10 நிமிஷத்தில். அடுத்தது முந்திரி பருப்பு, தேங்காயும் ஏலக்காவும் நைஸ் பண்ணிட்டேன். புட்டு ரெடியாக வெந்துடுச்சு. இறக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சால்ட் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இதை பெசரி அமுக்கி வச்சிடுறேன். பாப்பா அவங்க வந்தாங்கன்னா ஏசி போட்டுக்கிட்டு ரூமில் உட்கார வச்சு இந்த புட்டு ஊட்டி விட்டு நான் டென்னிஸ் கிளாஸுக்கு அனுப்ப போகிறேன். நீங்களும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. நேற்று வெங்காயம் கட் பண்ணி போட்டு தோசை போட்டு ஒரு பாப்பா சர்க்கரை வச்சுக்கிட்டா, ஒரு பாப்பா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா. அது ஒரு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் வெங்காயம் நல்லா நறுன்னு அந்த தோசையில் சாப்பிடும்போது பசங்களுக்கு அது நல்லா ஜாலியாக சாப்பிட்றாங்க குழந்தைங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கடா. இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ராகி புட்டு, அது கூட முந்திரி பருப்பு, ஏலக்காய், தேங்காய் வச்சு ஒரு புட்டு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரீங்களா? பைடச்செல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.